பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பம் மாவு அன்னைக்கு வறுத்து எப்படி அதை வறுத்து ஊற வச்சு மாவு அரைச்சி ஊற வச்சு அதை நம்ம அரைச்சி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். நான் அன்றைக்கே செய்யலை, ஒரு 2 நாள் கழித்து தான் செய்கிறேன். எனக்கு டைம் இல்லை, அதாட்டி இப்போ தான் செய்கிறேன். இல்லைனா இப்போ நம்ம ஒரு கப் இதால் வந்து ஒரு 2 கப்பு மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதால் நம்ம 2 கப்பு அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து தண்ணி பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். அந்த கப்பால் வந்து 2 கப்பு நம்ம மாவு எடுத்தோம். நான் 5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க, அதே அளவு தான், கரெக்டாக வைக்கணுன்றது இல்லை. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உப்பும் எண்ணெயும் இதிலே நம்ம போட்டுக்கலாம். தண்ணி நச்சு வரும்போது தான் நம்ம வந்து எடுத்து மாவு பிசையணும். தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம டக்குன்னு பிசைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. தண்ணி பரவாயில்ல, எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. ஒரு சில டைம் வந்து மாவு அதிகமாக தண்ணி எடுக்கும், சில டைம் பத்தாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. தண்ணி மிச்சமாகறதாட்டி ஒன்றும் ஆகாது. அதாட்டி இப்போது நம்ம இதை எடுத்து நம்ம முறுக்கு இதில் இடியாப்பம் புழிகிற தட்டில் வச்சுக்கலாம். அச்சில் வச்சு நம்ம இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு நம்ம அழகாக நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அழகாக வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சின்ன சின்னதாக எல்லாம் இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி எல்லாமே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். தட்டில் கூட நம்ம புழிஞ்சு வைக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இதில் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக இட்லி தட்டு சைஸுக்கு நம்ம குட்டி குட்டியாக செஞ்சுக்கலாம். இப்போ இட்லி பானைக்குள்ளே தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வைக்கணும். இப்போ இடியாப்பத்தை இதில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கு குருமா செய்கிறதுக்காக பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் குக்கரில் வந்து பட்டாணி வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் இது ஆவி அடங்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நம்ம தனியா போட்டுக்கலாம், கொத்தமல்லி. அதை கூடவே கல்பாசி, பட்டை, மராட்டி முக்கு, ஒரு ஏலக்காய், இது வந்து கிராம்பு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம லைட்டாக வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்க போகிறோம். இதுக்கு வந்து மிளகு, ஜீரகம், இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வானல் அடுப்பில் வச்சுட்டு அதே வானலில் பிரிஞ்சி இலை, கல்பாசி, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொரிஞ்சு வருது. இப்போது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாவுடைய காரமும் நம்ம மிளகு ஜீரகம் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதோடைய காரமும் மட்டும்தான் இந்த குருமாவுக்கு. அதாட்டி காரம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ரொம்ப வதங்கணுன்றதில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை தாண்டி கொஞ்சம் லைட்டாக செவந்தாலே போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா தக்காளி லைட்டாக வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எல்லா காயுமே இதில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் காய் வதங்கட்டும். இப்போ காய் வெந்துட்டுருக்கு. இந்தாண்டு நம்ம பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வெந்து வந்திருக்கு. இதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதை அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இது வந்து நைஸாக வராது. வேணுன்னா நம்ம தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக தான் வந்திருக்கு. நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி இன்னும் நைஸாக வேணுன்னா அரைச்சிக்கலாம், இல்லை அப்படியே வேணுனாலும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். சரிங்களா? நான் வந்து அப்படியே போட்டுக்கிறேன். நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சி அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம கொஞ்சம் கசகசா, தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அப்போ இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம தண்ணி மூடி போட்டு தண்ணி ஊற்றி வச்சு இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். சரிங்களா? இந்தாண்ட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இடியாப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இடியாப்பம் நல்லா அழகாக மெத்துன்னு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இட்லி தட்டில் தான் வச்சேன். இட்லி தட்டு சைஸுக்கு நல்லா குட்டி குட்டியாக அழகாக வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். பிச்சா நல்லா சாஃப்டாக இருக்குது. குருமா வச்சு நம்ம இப்போ எப்படி இப்போ நம்ம வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இப்போ இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு திட்டமாக இது பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா குருமா நல்லா கொதிச்சு ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு இடியாப்பத்துக்கு தேவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இதே மாதிரி குருமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம இடியாப்பம் வந்து இப்போ ராகி கொடுத்து டேஸ்ட் பண்ணலாம். ராகி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மடியில் வச்சு அப்படியே வச்சுக்கோ. தொட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கா? ஓகே, ராக்கி டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்னு. ராக்கி சமையலில் இன்னைக்கு இடியாப்பம் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சொல் ராக்கி.